சபைக்கு போங்க, ஆராதனை பண்ணுங்க, ஆனா பாவத்துக்குள்ளே இருங்க. என்ன சொல்றான்? உங்களை ஆராதிக்கிறதுக்கு அவன் தடை பண்ண மாட்டாங்க. எல்லா ஜபத்துக்கும் வர்றதுனால நாம விடுதலை ஆக்கப்பட்டோம்னு அர்த்தம் இல்ல. எல்லா ஆராதனையிலும் நிக்கிறதுனால, எல்லாத்துலயும் சரியா இருக்கிறதுனால நம்ம அப்படி இல்ல. ஆண்டுடைய வசனம் சொல்லுது, பாவத்துக்குள்ள இருந்துகிட்டே தேசத்திலேயே பலியிடுன்னு சத்துரு என்ன சொல்றான்? ஒரு ஆஃபர் வைக்கிறான். அல்லேலூயா. ரெண்டாவது ஆஃபர் கொடுக்குறான் பாருங்க. 8:28 வாசிங்க. ஆமா ஆமா போப்பா, ஆனா எவ்வளவு தூரம் போயிடாத. ஆமா, எங்க வரைக்கும் போ. ஆமா, நீ பலியிடு, உன் பலியில எனக்கு பிரச்சனை இல்லை, நீ போ, ஆனா எவ்வளவு தூரம் போயிடாத. ஆனா சத்துரு சொல்றான் பாருங்க, உங்க மேல அவனுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. நம்ம மேல சோத்துறோம், உங்க மேல சொன்னா கோபம் வந்துடும். நம்ம மேல சத்துருக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. அவன் எவ்வளவு கரிசனையா சொல்றான் பாருங்கப்பா, நீ வனாந்திரத்துக்கு போ, ஆனா என்னை விட்டு போயிடாத. அல்லேலூயா. சிலர்லாம் யோசிக்கிறாங்க, பாவங்க, அவன் எங்க போவான், அவனுக்கு யார் இருக்கிறா, அவனும் கீழே விழுந்துட்டான். சிலர் அவன் நம்மால் தானே, அவன் முன்னாடி நம்மாலா இருந்தவன் தானே. சிலருக்கு விட்ட குறை தொட்ட குறையா இருக்கு. எங்க கொஞ்ச நாள் என் கூட இருந்தான் பிரதர், பாவம், ஏதோ நான் தான் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், அதனால என்ன பண்ணல, அவனை விடுறதுக்கு மனசு வரல. பாவங்க, அவன் எங்க போவான், எப்படி இருந்தாலும் நம்ம பையன் அவன் இல்லப்பா, நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். அவனும் சொல்றான் பாருங்க, பா நீ போ, நீ ஆராதனைக்கு போ, உபவாச கூட்டத்துக்கு போ, நைட் ப்ரேயருக்கு போ, நீ எங்கேயோ போ, ஆனா என்ன பண்ணு, என்னை விட்டு போயிடாத.